இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 14, ஒழுக்கம் உடைமை. குறள் எண் 134. பிறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும், பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கற்ற வேதத்தினை மறந்துவிட்டால் என்றாலும் திரும்பவும் ஓதிக்கொள்ளலாம். பார்ப்பான் மக்கட் பிறப்பிற்குரிய ஒழுக்கத்திலிருந்து குறைந்து விடுவானேயானால் கெட்டு விடுவான் என்கிறார். அற்புதமாக எழுதியிருக்கார் பாருங்க. அதாவது பார்ப்பனன் என்பவன் யார் என்று ஒரு விளக்கமே கொடுத்துள்ளார். அதாவது கேட்கப்படும் கேள்விகளில், காணப்படும் காட்சிகளில், எண்ணப்படும் எண்ணங்களில் எந்த அளவு நன்மை தீமைகள் பொதிந்துள்ளன, அவற்றுள் தமக்கும் பிறர்க்கும் மிகுதியான நலன் செய்வன எவை என்று விழிப்போடு செயல்படும் முறையை மேற்கொள்பவனையே பார்ப்பனன் என்றனர். அவர்கள் பேசும் பேச்சு இன்பமாகவும் வஞ்சகமில்லாமலும் கருணையோடும் அமைந்து விளங்கும். மற்றொன்று, பார்ப்பவன் யார், பார்க்கப்படுவது எது, பார்வை என்ன ஆய்ந்தறிந்து அத்தன்மை வாழ்பவனே பார்ப்பான் எனப்படுவான். இந்த இரண்டு குணங்களை வளர்க்க உதவும் நூல்களை ஒத்து என்று கூறுவர். ஒத்து என்பது புறம், ஒழுக்கம் என்பது அகம். ஒத்து என்பது புறம், ஒழுக்கம் என்பது அகம். புறமாகிய ஒதுக்கலை நாள்தோறும் கற்றறிதல் கடமை. அவ்வாறு கற்றறிய மறந்தாலும் கற்றறிய வழி அறிந்து கற்றறிந்த வழி இதுவரை ஒழுகி வந்த ஒழுகலாறுகளில் வழுவினாள் அப்போது அவன் பார்ப்பனன் என எண்ண தகாதவனாகிறான். என்ன அருமையா! பார்ப்பனனுக்கும் பார்ப்பனன் தகுதி உள்ளவனுக்கும் தகுதி இல்லாதவனுக்கும் எப்படி வித்தியாசமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதற்கடுத்து, தோல்வி என்பது நோயை குணமாக்கும் சிறந்த மருந்து, நம்பிக்கையுடன் கூடிய கடுமையான உழைப்புதான் என்கிறார் மரியாதைக்குரிய டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம் அவர்கள். அதாவது முதல்ல அதாவது அவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பார்ப்பனனுடைய நல்ல குணங்கள் என்ன, கெட்ட குணங்கள் என்ன என்பதை அற்புதமாக விளக்கியுள்ளார். ஏன்னா ஒரு காலத்திலே சில நான் இதை உறுதியாக சொல்ல முடியாது, கேள்விப்பட்டவை சில தவறுகள் செய்திருக்கிறார்கள். பார்ப்பன் என்பவன் அதாவது பூநூலை போட்டவன் மட்டுமல்ல, சிறந்த அறிஞர்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். அதனால் அவர்களில் சில தவறுகளும் உண்டு செய்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போவே அப்படி இருந்துச்சுன்னா அவர் 2000 ஆண்டுகளுக்கே முன்பு உள்ள சொல்கிறார்கள்ல பாருங்க. அது பாருங்க, முதல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த சம்பவங்களை சுட்டி காட்டுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அது அவர் சுட்டி காட்டுவது எல்லாம் பொய் என எண்ண வேண்டாம், எல்லாமே உண்மைதான், அதற்கு மறுப்பே கிடையாது. ஏன்னா அதாவது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட நான் சிலவற்றை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். ஏனென்றால் பெண்களை மிகவும் கொடுமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு சில சமூகத்தில் உள்ள பெண்களை மிகவும் சிலர் கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அதையெல்லாம் எதிர்த்து தான்
முத்துலட்சுமி ரெட்டி என்ற ஒரு புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி டாக்டராக முதல் பெண் டாக்டர் என்ற பெருமையை பெற்றார். அதற்கு விடவே மாட்டேன்ட்டாங்க. அவன் படிக்க அந்த அம்மாவை, நீ டாக்டர் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்ப்பு. எல்லா எதிர்ப்புகளையும் மீறி தான் அந்த அம்மா அந்த டாக்டராகி அடையாறிலே பணிபுரிந்துள்ளார் என்றார். அவ்வளோ பெரிய சிரமத்தில் முதல் பெண் டாக்டருங்க. ஒரு காலத்தில் பெண்களை படிக்கக்கூடாது, அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் இருந்தது. அது மட்டுமல்ல, ராஜாராம் மோகன் ராய் ஒழித்தார் அல்லவா செல்ஃப் இம்மோலேஷன். அதாவது செல்ஃப் இம்மோலேஷன் சொல்லிட்டு ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு 60 வயசு, ஒரு 60 வயசு ஒரு ஆண் மகனுக்கு 20 வயசு பெண்ணை திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். 65 வயசு ஆகும்போது அந்த 25 பெண்ணை தூக்கி அவனுடைய அந்த நெருப்பிலே எரிந்திருக்கிறார்கள். அதை பார்த்துத்தான் வெறுத்துத்தான் ராஜாராம் மோகன் ராய் இந்த ஒரு இயக்கத்தையே சதியை ஒழிக்க வேண்டும், உடன்கட்ட ஏறும் வழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று அந்த பெண்ணு மறுத்திருக்கிறாள். எப்படிங்க 25 வயசு பெண்ணு வாழ விரும்புவாளா சாக விரும்புவாளுங்க? 60 வயது ஆளுக்கு பெண்ணை கட்டி கொடுத்தார். இப்போ இதையெல்லாம் உணர்ந்துதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இந்த ஒரு கருத்தை இதை பரப்பி இருக்கிறார். இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதனால தான் பெரியாரும் தோன்றி இருக்கிறார் என்று எனக்கு இப்போ தோன்றுகிறது. இந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் நினைச்சு தான் அவரும் தோன்றி இருக்கிறார். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாம் இப்படி இருக்கக்கூடாதுங்க, மூட நம்பிக்கைன்னு இப்படி ஏற்றுக்கிட்டே இருந்தோம் என்னங்க செய்கிறது, நாம் அரசியலில் பங்கு பெற வேண்டும் என்று எண்ணித்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஆனால் அவர் கேட்கிறார்கள், நீங்கள் இதுவரை ஒழுகி வந்த அந்த கடவுள் நம்பிக்கையை பொறுத்து உங்களுடைய கொள்கை என்ன என்று கேட்கிறார்கள் செய்தியாளர்கள். அதற்கு உடனே ஒன்று மட்டும் சொல்கிறார். அவர் நிறைய புத்தகங்கள் படித்தவருங்க பேரறிஞர் அண்ணா. முதல் படம் நல்ல தம்பி, அவர் கதை வசனம் எழுதிய படம். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா உடனே என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இது எதிலிருந்து வந்தது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அவர் பகுத்தறிவு கொள்கையை ஆதரித்தாலும் அவர் எல்லா புத்தகங்களையும் படித்ததனால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் திருமந்திரத்தில் குறிப்பிட்டதை சொன்னவுடன் அவங்க அப்படியே எல்லாருமே அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. ஒன்றுமே மறுப்பே கேட்கல. அதனால் தான் இப்படி வரலாறு இருக்குதுங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் மாணவ செல்வங்கள் தெரிஞ்சுக்கிறணும். நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் மாணவ செல்வங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கை வாழணும். எப்படி ஒரு பெண்ணை ஒரு தீயில அதனால தான் செல்ஃப் இம்மோலேஷன், அதாவது உடன்கட்டை ஏறுதல். ஆங்கிலத்திலே செல்ஃப் இம்மோலேஷன், தமிழிலே உடன்கட்டை ஏறுதல். இந்த வழக்கம் இருந்திருக்குங்க. சிந்திச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய மனிதாபிமான ஒரு நிலையை நம்முடைய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். இதற்கு காரணமும் இப்போ இந்த குறளில் உள்ள கருத்துக்களும் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நான் கேள்விப்பட்ட கருத்து. இதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இது எழுத்து மூலியமாக நான் இதை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு மூடத்தனமான நம்பிக்கையில் மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. அதுவும் பெண்களை இன்றைக்கி பெண்கள் நாங்கள் மேலேயே போயிட்டு வந்திருக்காங்க நிலாவுக்கு. இப்போ என்னையெல்லாம் என்னுடைய அம்மா மேலே நிலவிலே ஒரு கூணக்கிழவி இருக்கிறாள் என்று சொல்லிதான் சோறு ஊட்டுவாள் என்னுடைய தாய். என்னுடைய தாய் இறக்கும்போது 97 வயசு. அந்த அளவு கிராமத்திலே அப்படி நிலாவை காட்டி சோறு ஊட்டினாள் என்னுடைய தாய்.
ஆனால் இப்போ நம்ம பெண்மணிகள் வில்லியம்ஸ், முதல்ல ஆம்ஸ்ட்ராங் போனார், இப்போ வில்லியம்ஸ், நம்ம இந்திய நாட்டைச் சேர்ந்த வில்லியம்ஸ் விண்வெளியிலே 6 மாதம் மிதந்திருக்கிறார். பகவத்கீதையை படிச்சிருக்கிறார். என்ன வரலாறு எப்படி இருக்கிறது பாருங்கள். அதான் வில்லியம்ஸினுடைய அந்தளவுக்கு பெண்கள் இப்போ சமமாகி விட்டனர். சொல்லப்போனால் நம்மை விட, ஆண்களை விட பெண்கள் தான் நிறையா படிக்கிறாங்க. இந்த வளர்ச்சி என்னன்னா பேரறிஞர் அண்ணா காலத்தில் வளர்ந்தது தான். அதுக்கப்புறம் கலைஞர் நான் நிறையா திட்டங்கள் கொண்டு வந்தார் பெண்களுக்கு. இப்போ பஸ்ஸில் இலவசமாக பயணிக்கலாம் என்ற ஒரு இதுவும் வந்திருக்குது. இப்படி நாடு முன்னேறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் பின்னாடி வந்தவர்கள் தான். அதில் அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே ஓரளவுக்கு நாடு முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.